ஸ்கூல் ஐகான்ஸ் ஜூன் 29 மற்றும் 30 தேதிகளில் சார் முத்தா வெங்கட சுபாராவ் கான்சர்ட் ஹால் சேப்பட்டில் நடைபெறுகிறது. அடிஷனல் டிக்கெட்ஸ் பத்தின அப்டேட்ஸ்க்கு பிஹைண்ட் இட்ஸ் Facebook and Insta பேஜை ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் பெண்ணுக்காக நண்பனையே கொலை செய்த நண்பர்கள். காதலர்களுக்கு இடையில ஏற்பட்ட பிரச்சனைய சமாதானம் செய்ய வந்த நண்பனே தன்னோட காதலியோட பழகுன ஆத்திரத்துல கொலை செஞ்சதா கூறப்படுது. இன்ஸ்டாகிராம் பெண்ணுக்கு ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகள் இருக்கிறது தான் மிகப்பெரிய ட்விஸ்டா அமைஞ்சிருக்கு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்துல இருக்க திருவிடைமருதூர் தாலுகாவுக்குட்பட்ட ஐயாநல்லூர் பகுதியை சேர்ந்தவர் தம்பிதுரை. இவரு அதிமுக கிளை செயலாளரா இருக்காரு. இவருடைய மகன் தான் 25 வயதான கோகுல். இவரு பட்டப்படிப்பு முடிச்சதுக்கு அப்புறமா கும்பகோணம் பேருந்து நிலையம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மெடிக்கல் ஷாப்ல வேலை செஞ்சுட்டு வந்திருக்காரு. இந்த சூழல்ல தான் கோகுல் கடந்த ஜூன் 12ஆம் தேதி வழக்கம் போல பணிக்கு போயிட்டு மறுபடியும் இரவு வீடு திரும்பல அப்படின்னு சொல்லப்படுது. இதை தொடர்ந்து அவரை தொடர்பு கொள்ள முயற்சிக்கும் போதுதான் அவருடைய மொபைல் போன் ஸ்விட்ச் ஆஃப் ஆகி இருந்ததாகவும் அதை தொடர்ந்து பெற்றோர் அவரை எல்லா இடங்களிலும் தேடியும் கிடைக்கல அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து அடுத்த நாள் சோழவரம் காவல் நிலையத்துல புகார் தெரிவிச்சிருந்திருக்காங்க. போலீசார் கோகுலுடைய எண்ணெய் வச்சு தீவிர விசாரணையை மேற்கொண்டதுல கடைசியா கோகுல் கஞ்சன் கொள்ளை பகுதியை சேர்ந்த 20 வயதான பிரேம்குமார் மற்றும் அரியலூர் மாவட்டம் மெய்காவல் புத்தூர் பகுதியை சேர்ந்த 18 வயதான ஆகாஷ் ராஜ் ஆகிய 2 பேர் கூட பேசி இருக்கிறது தெரிய வந்திருக்காம். அதை தொடர்ந்து அந்த 2 நபர்களையும் போலீசார் தேடி போகும்போதுதான் இவங்க 2 பேரும் பதுங்கி இருந்ததா கூறப்படுது. சென்னையில பதுங்கி இருந்த பிரேம்குமாரையும் அவருடைய வீட்டுல பதுங்கி இருந்த ஆகாஷ் ராஜையும் போலீசார் கையும் களவுமா பிடிச்சு தீவிர விசாரணை மேற்கொண்ட பிறகுதான் திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகி இருக்கு. பிரேம்குமாரும் கோகுலும் பேருந்துல பயணம் செய்யும் போது நண்பர்களாக பழகிட்டு வந்ததா சொல்லப்படுது. பிரேம்குமார் ஈரோடு பகுதியை சேர்ந்த ஒரு பெண்ணோட இன்ஸ்டாகிராம் மூலமா காதலிச்சிட்டு வந்ததாகவும் இவங்க 2 பேருக்கு இடையில பிரச்சனை ஏற்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அந்த பிரச்சனையை சமாதானம் செய்ய வைக்க கோகுல பிரேம்குமார் கூப்பிட்டதாகவும் ஆனா கோகுல் அந்த பெண்ணோட பழகிட்டு வந்ததாகவும் சொல்லப்படுது. இந்த ஆத்திரத்துல தான் சம்பவத்தன்னைக்கு கோகுல பழவாற்றங்கரை பகுதியில சுடுகாடு பகுதிக்கு அழைச்சிட்டு போயிட்டு பிரேம்குமாரும் ஆகாஷ் ராஜும் சேர்ந்து கொடூரமான முறையில கொலை செஞ்சு உடலை அங்கேயே எரிச்சிட்டு வந்ததா போலீசார் விசாரணையில சொல்லப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து அந்த 2 நபர்களையும் போலீசார் கைது செஞ்சு மேலும் தீவிர விசாரணையை மேற்கொண்டுட்டு வராங்க. இதொரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் எந்த பெண்ணுக்காக ஒருத்தர் உயிரையே பறி கொடுத்திருக்காரோ அந்த பெண் ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு தாய் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சம்பவத்துல இது மேலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு.